அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த சூழல்களை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் அமைவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஏப்ரல் மாதம் முடியும் வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் முழுமையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் நுழைந்து வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5இல் வருவது அமோகமான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நன்கு அலசி ஆராய்ந்து அதில் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் ஏற்படாத வகையில் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சனியுடன் இணைந்தாலும் கூட இந்த வேலையை மிக பெரிய அளவில் நெருக்கடியின்றி சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்க கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அற்புதமாகவும் கனக்கச்சிதமாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வலம் வருகிறாருங்க. அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் விளக்குவதோடு மனித வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அங்கு உச்சபலம் பெற போகிறார். இந்த மாதம் தான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய உண்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும். ஏன் எதற்கு என்று திட்டமிட்டு செய்ய முடியாத பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் சுப விரயங்களாகவும் மங்களகரமானதாகவும் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாது குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் சனி வலம் வருகிறார். சனி 5இல் இருப்பது எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 5ல் இருப்பதால் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சப்தம பார்வையை லாபத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நினைப்பதை விட இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கைகூடும். புதிதாக தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. ராகு 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலும், கேது தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் சிறப்பான மாற்றம் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. பல வகையில் தொழில் ரீதியாக அடுத்தடுத்து தொடர்ந்து சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்தில் உச்சபலமும் பெறுகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய, ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் 5ல் உச்சபலம் பெற்றும் 6ஆம் இடத்தில் வலுவாக வலம் வந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக கைகூடும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கைகூடுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல், சிரமம் போன்றவற்றை முழுமையாக கண்டறிந்து அவற்றை முழுமையாக தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய வகையில் சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 5லும் பிற்பகுதியில் உச்சம் பெற்று 6லும் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் அமோகமான யோகத்தையும், ஆளுமையும், அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதன் 4, 5, 6 என 3 இடங்களில் வலம் வரப்போகிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதோடு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் வளர்ச்சி பாதையை உருவாக்குகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் வாழ்வில் முன்னேற்றமும் மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக பல வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணம் கைகூடும்.